பெரிய ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறார், சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு போன உடனே அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு வாழை மரமெல்லாம் கட்டுவாங்க இல்லையா? வாழை மரம் கொலையோடு இருக்கிற வாழை மரம். அப்போது பெரியவா சொல்கிறா, கொலையோடு இருக்க வாழை மரத்தை இன்னும் தனிச்சு கட்டுங்க அப்படிங்கிறார். உடனே தொண்டர்கள் தனிச்சு கட்டுறேன், இல்லை 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 இன்னும் தனிச்சு கட்டுங்க, அதாவது வாழைப்பழம் கைக்கு கிடைக்கும்படியான அளவுக்கு சைஸு கட்டுங்க. அப்போ புரியவில்லை ஏன். காஞ்சி பெரியவர் சொல்கிறார் பால் பிரிண்டன்ட்ட, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அதனுடைய தொன்மை இவற்றெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா திராவிட தலைவர்கள் யாராவது நீங்கள் நிச்சயமாக சந்திச்சாகணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த பாரி உழவு போய் லூஸாக இருப்பார் போல இருக்கு, எதுக்கு தேரை கொண்டு இங்கே வைக்கணும்? தேரை கொண்டு வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதை அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு கம்பை வச்சுருந்தா அது இன்னும் இருக்கும்ல, எதுக்கு தேரை வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். வணக்கம். இது காஞ்சி மகா சுவாமிகளை பற்றிய ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கும் காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு பெரிய பொக்கிஷம், அருட்செல்வம். இவருடைய டைமென்ஷன்ஸ், இவருடைய பரிமாணங்கள் உலகத்துக்கு, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றன்னு நமக்கெல்லாம் தெரியும். இஸ் a great spiritualist, political strategist, ரிஃபார்மர், விஷனரி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த பரிமாணங்கள் சிலதை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பரிமாணங்கள் பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை விட முக்கியமாக இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோன்னா, இத்தனை பரிமாணங்கள் கொண்ட காஞ்சி மகா சுவாமிகளுடைய அந்த ஹோல் பர்சனாலிட்டியை சிறிய வட்டத்துக்குள், அதாவது ஒரு மிராக்கிள்ஸ், அற்புதங்களை மட்டும் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த கல்ட் ஃபார்மேஷன், இப்படி பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கல்ட் ஃபார்மேஷனால் அவருடைய மற்ற பரிமாணங்கள் மறக்கப்படுமா, சமுதாயத்துக்கு பயனில்லாமல் போய்விடுமா என்ற அச்சம் இந்த பதிவு செய்யப்படுகிறது. இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதுக்கு இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு பர்சனாலிட்டி பரிமாணங்கள். நம்பர் 1, காஞ்சி மகா சுவாமிகள் இஸ் a great political strategist சொன்னோம் இல்லையா? அவர் அடிக்கடி சொல்வார், அமெரிக்க ஜனநாயகமும் இந்திய ஜனநாயகமும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த டெமோக்ரஸி இருக்குது, அமெரிக்கன் டெமோக்ரஸி, இந்தியன் டெமோக்ரஸி ஜாயின் டுகெதர் அப்படிங்கிறது. 1977 நானி பல்கிவாலா, கிரேட் ஜூரிஸ்ட், அவர் இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுடைய தூதுவராக நியமனம் செய்தபோது அவர் காஞ்சி முனிவரை சந்தித்தார். அப்போ அவரால் பேச முடியல, இருந்தாலும் காஞ்சி முனிவர் கேவ் அ பிளெஸிங் டு ஹிம். பின்னாடி பரிமாறிக்கொண்டது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய ஃபிலாசபி, கல்ச்சர் இதெல்லாம் அமெரிக்காவில் பரவ வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்கா வழியாக தான் இந்தியாவுடைய பண்பாடு, நாகரிகம் உலகம் முழுக்க தெரியப்படும். அது ஒரே கேட்வே தான் அப்படிங்கிறத பெரியவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால் என்ன சொன்னார்னா, பால்கிவாலாட்ட, அமெரிக்க பேராசிரியர்கள், மாணவர்கள், ஆய்வாளர்கள் அடிக்கடி இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவுடைய பாரம்பரிய உண்மைகளை அவங்க தெரிஞ்சுக்கணும். இதை அவங்கள பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் போய் சொல்லும்போது இந்தியாவுடைய பெருமை உலகம் முழுக்க பரவும் அப்படின்னு சொன்னார். ஆஸ் எ டோல்ட் ஏர்லி இஸ் எ விஷனரி பெரியவா. 1950-60 இந்தியாவில் கொஞ்சம் உணவு பஞ்சம்னு சொல்ல முடியும், உணவு பற்றாக்குறை வந்தது உண்மைதான். அதை பெரிய அளவில் ஊதி இந்தியாவே ஒரு என்ன சொல்கிறது, பட்டினி நாடாக மாறிவிடும் அப்படின்னு புத்தகங்கள்லாம் கூட எழுதினாங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லை. நம்மளுடைய விஞ்ஞானிகள், குறிப்பாக டாக்டர் MS சுவாமிநாதன் போன்றவர்கள்லாம் க்ரீன் ரெவல்யூஷனை உருவாக்கி நம்ம நாடு, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் இன் cereals அண்ட் ரைஸ் கொண்டு வந்தார். இது இருக்க அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவிலிருந்து டன்னாக கப்பலில் கோதுமை இந்தியாவுக்கு வந்தது. PL 480 அப்படிங்கிறது தான் அந்த பரிமாணத்தினுடைய பெயர்.
இந்த PL480 நம்ம வந்து அந்த கோதுமைக்கு பணம் தர வேண்டாம், ஆனால் அமெரிக்க ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா, மாணவர்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு நம்ம எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். அது PL480. இந்த PL480 வழியாக நூற்றுக்கணக்கான அமெரிக்க பேராசிரியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆய்வாளர்கள்லாம் வந்தாங்க. வந்து இங்கே இருந்து தங்கி ஸ்டடி பண்ணிவிட்டு இந்திய நாகரிகம், பண்பாடு, ஃபிலாசபி எல்லாவற்றையும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய பண்பாட்டுக்கான ஒரு பெரிய கேட்வே அமெரிக்கா என்பதை பெரியவர் தெரிஞ்சிருந்தார். ஆனால் 1980க்கு மேலே அது மாறிவிட்டது. PL480 இல்லை. அதை தவிர 1980க்கு மேல் அமெரிக்காவிலே ஒரு சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷன் வந்தது. பல்கலைக்கழகங்களில் வந்து நியூ ஏஜ் எஜுகேஷன், லிபரல் எஜுகேஷன், அப்புறம் வந்து சோஷியலிஸ்ட் எஜுகேஷன் இவெல்லாம் புகுத்தப்பட்டன. பாரம்பரியத்துக்கு மதிப்பில்லாமல் போன பல்கலைக்கழகங்கள் அமெரிக்காவில் நிறைய தோன்றிவிட்டன. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்தியா பற்றியும், இந்திய பண்பாட்டை பற்றியும், இந்திய மதத்தை பற்றியும் தாறுமாறாக பேசக்கூடிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அதிகம். இதை நான் சொல்லவில்லை. இன்வேடிங் த சேக்ரெட் என்ற புஸ்தகத்தில் கிருஷ்ணன் ராமசுவாமி எடிட் பண்ண அந்த புஸ்தகத்தில் 600 பக்கம் புத்தகம். அதில் சொல்கிறாங்க, அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை பற்றி சரியான ஒரு அணுகுமுறையில் பாடம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்பது இது உண்மை. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் NRI இந்தியன்ஸ், அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் நிச்சயமாக இதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நானே நேரடியாக பார்த்திருக்கிறேன். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான இந்து ஆலயங்கள் உள்ளன. அங்கே பார்க்கும்போது 12 வயசு 13 வயசு குழந்தைகள் தான் கோவிலுக்கு வருகிறது. 18 வயசுக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள், பெண்கள்லாம் இந்திய கோயில்களுக்கு வருவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ஒன்ஸ் தே என்டர் இன்டு தி யூனிவர்சிட்டி இந்தியா பற்றியான பண்பாட்டு கலாச்சார உண்மைகள் வெளிப்படுவதில்லை. கேலியும், அதாவது இன்சல்ட்டிங் மாதிரி தான் இருக்கும். அது இதை தெரிந்து கொண்டு தான் பெரியவா என்ன சொன்னால்னா, அமெரிக்க பேராசிரியர்களும் மாணவர்களுக்கும் இந்தியாவுக்கு வந்து அதை கற்றுட்டு இந்த இந்திய பண்பாட்டை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு அமெரிக்கா யூனிவர்சிட்டி ஒரு என்ன பேஸ்மெண்ட்டாக இருக்குன்னு தான் சொன்னார். ஆகவே இன்றைய அரசாங்கம் இதை மீண்டும் செயல்பட வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் அமெரிக்க ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்களை இந்தியாவுக்கு வரவழைத்து இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கான அத்தனை சௌகரியம் பண்ணி கொடுத்தோம்னா, ஒருவேளை மீண்டும் இந்தியா பற்றிய ஒரு நல்ல எண்ணங்கள், ஒரு ஃபிலசாபிக்கல் எண்ணங்கள் அமெரிக்க பல்கலை பேராசிரியர் உருவாகும் என்று நம்பிக்கை. ஆகவே அதாவது மகாபெரிவருடைய முக்கியமான எண்ணம் என்ன கேட்டால், அமெரிக்கா இந்தியாவுடைய அந்த சோஷலிசம் அந்த நெருக்கம் ஆன்மீகத்துக்கும் பண்பாட்டுக்கும் முக்கிய பாலமாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். இது அவர் செஞ்ச ஒரு பெரிய பரிமாணங்களில் ஒன்று. ரெண்டாவது சுவையான விஷயம், சமீபத்தில் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு பேராசிரியர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் அவர் என்கிட்ட கேட்டார், வந்து தமிழ்நாட்டில் இப்போது கடந்த 4-5 ஆண்டுகளாக நாத்திக வாதங்கள் அதிகமாக விட்டுதான் எனக்கு தெரிகிறது. இதை வந்து ஒரு காஞ்சி பெரியவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னு அவர் கேட்டார். ஏன்னா அந்த பேராசிரியர் காஞ்சி பெரியவரை பற்றி தெரியும், அவரை பற்றி நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறதா. காஞ்சி பெரியவரை பொறுத்தவரையில் நாத்திகம் என்பது இந்து மதத்தினுடைய முக்கியமான அங்கம். ஸோ நாத்திகத்தையும் நாத்திகவாதிகளையும் அவரை வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்து கௌரவமாக நடத்தினார். இதுக்கு அவருடைய வாழ்க்கையிலேருந்து பல இன்சிடென்ட்ஸை நம்ம சொல்லலாம். பர்சனலாக சொல்லப்போனால், ஒரு தடவை காஞ்சி பெரியவரை பற்றி மோசமாக ஒரு ஃபேம்ப்ளெட் அதை எழுதி அதை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஒரு தொண்டர் அதை படித்து பார்த்து விட்டு காஞ்சி பெரியவிடம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டார். பெரியவா, உங்களை பற்றி இப்படிலாம் எழுதியிருக்காங்க, மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலான்னு. காஞ்சி பெரியவர் சொன்னாராம், அதை பற்றி கவலைப்படாத, என்னை பற்றி இப்படி எழுதினால் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமானால் அந்த மகிழ்ச்சியின் நான் பங்கு பெறுகிறேன், அந்த மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, என்னால் ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்காங்க இல்லையா, அதுதான் எனக்கு முக்கியம், ஆகவே இதனை பெருசுப்படுத்தாதேன்னு சொன்னேன். இது பர்சனல் ஆங்கிளில் சொன்னது. அவரோட காலகட்டத்தில் நிறைய கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு தடவை கம்யூனிஸ்ட் சகோதரர்கள்லாம் அவரை சந்தித்தார்கள். உங்களுக்கு தெரியும், உண்மையான கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து இறை நம்பிக்கை கிடையாது என்று. அப்போது காஞ்சி பெரியவர் அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நேர்மையானவர்கள், லஞ்ச லாவண்யம் போகாதவர்கள், சுத்தமான வாழ்க்கையை கொண்டவர்கள், இந்தியாவை நீங்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமைத்து தர வேண்டும் என்று அவன்கிட்ட கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, போகும்போது
எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் கொடுத்தாராம், ஏன்னா அவங்க திருநீர் பூச மாட்டார்கள்னு தெரிந்து கொண்டு. ப்ராக்டிக்கல். மற்றொரு முக்கியமான விஷயம், பால் பிரிண்டன் என்ற ஒரு மேல்நாட்டு ஃபிலாசபர், அவர் காஞ்சி பெரியவரை சந்தித்தார். அப்பொழுது பேசிக்கொண்டிருந்தபோது காஞ்சி பெரியவர் சொல்கிறார் வந்து பால் பிரிண்டன்ட்ட, தமிழ்நாட்டினுடைய பண்பாடு சிறப்பு இவெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முழுக்க தெரிஞ்சுக்கணும்னா திராவிட கலாச்சாரத்தை சேர்ந்த ஒரு தலைவரை நீங்கள் சந்திக்க வேணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு புத்தகத்தில் டிஎம்பி மகாதேவன் சொல்லியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் பால் பிரிண்டன் காஞ்சி பெரியவரை சந்தித்து பேசியதை தி ஜகத்குரு என்ற புத்தகத்தில் டிஎம்பி மகாதேவன் எழுதுகிறார். பக்கம் 23. அதில் வந்து காஞ்சி பெரியவர் சொல்கிறார் பால் பிரிண்டன்ட்ட, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அதனுடைய தொன்மை இவற்றெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா திராவிட தலைவர்கள் யாராவது நீங்கள் நிச்சயமாக சந்திச்சாகணும்னு சொல்லியிருக்கிறவர். ஐ திங்க் அவர் வந்து ஈவேரா பெரியார்னு நினச்சிருக்கலாம், அது நமக்கு பெயர் போடவில்லை, ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். மற்றொரு முக்கியமான அணுகுமுறை, நம்ம காஞ்சி பெரியவருடைய அணுகுமுறை, ஒரு பெரிய நாத்திகவாதி. அவர் வந்து ஒரு ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர், இங்கிலாந்தில் செட்டில் ஆனவர். அவர் பேர் ஆர்த்தர் கோஷ்லர். ஆர்த்தர் கோஷ்லர் வந்து ஒரு நாத்திகவாதி மட்டுமல்ல, இந்திய பண்பாட்டை கிண்டலும் கேலியும் செய்பவர், வெறுத்தவர். அது அவருடைய புத்தகத்தில் வந்து பல இடங்களில் வந்து இந்தியாவை பற்றி மோசமாக எழுதியுள்ளவர். அவர் காஞ்சி பெரியவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டவுடனே காஞ்சி பெரியவர் வாங்கன்னு சொல்லிட்டார். இது வந்து அந்த அணுக்கு தொண்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேதனை. நாத்திகர் மட்டுமல்ல, இந்தியா வாய்க்கு வந்தபடி திட்டார், அவரை போய் நீங்கள் சந்திக்கிறீர்களே என்று கேட்டார்கள். ஆர்த்தர் கோஷ்லர் பரமாச்சாரியாரை சந்தித்து 1 மணி நேரம் அவரோடு இருந்தார். வெளியே வரும்போது அவர் சொன்னார், இதுவும் ரெக்கார்டாக இருக்குது அந்த புத்தகத்தில், இதுவரை நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஃபிலாசபர்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அளவு மனித நேயமும் மனித உலகத்துக்கே ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு குட்வில் அம்பாசிடராக இருப்பவர் காஞ்சி பரமாச்சாரியார் தான். என் மனதில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்று சொல்கிறார் ஆர்த்தர் கோஷ்லர். இதில் என்ன நமக்கு படிப்பினன்னு கேட்டிங்கன்னா, நாத்திகவாதத்தை நாம் வெறுக்கக்கூடாது, நாத்திகவாதிகளை நம்ம கௌரவமாக ட்ரீட் பண்ணணும், அவர்கள் சந்தேகங்களை நம்ம அன்பாக சொல்லி அவர்களை மாற்ற வேண்டுமே தவிர, அவர்களை வாய்க்கு வந்து இப்படி திட்டியோ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்கன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அன்பாக நடத்துங்கள், ஏன்னா நாத்திகம் என்பது இந்த இந்து மதத்தினுடைய அங்கம் தானே, அதனால் நிச்சயமாக செய்யணும் அப்படின்னு சொன்னார். இது அவருடைய பரிமாணத்தில் முக்கியமான ஒரு பரிமாணமாக நாங்கள் கருதுகிறோம். அனதர் இன்ட்ரெஸ்டிங் பரிமாணம் பெரியவாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ் அ கிரேட் நியூரோ சைக்காலஜிஸ்ட். சங்க இலக்கியங்களில் வந்து கடையேழு வள்ளல்களை பற்றி இருக்கும். அதில் வந்து பாரி வள்ளல் போயிட்டுருக்கிறம்போது திடீர்னு ஒரு முல்லைக்கொடியை பார்க்கிறார். முல்லைக்கொடி கீழே விழுந்திருக்கு. அதுக்கு உடனே அந்த முல்லைக்கொடிக்கு ஏதாவது ஒரு தாங்கிறதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு தேரை கொண்டு போய் அதுக்கு முட்டு கொடுத்து அந்த முல்லைக்கொடி வளர செய்கிறார். இதுதான் நம்ம படித்திருக்கோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு கல்லூரியில் போனபோது ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு மாணவர் சொல்கிறார், இந்த பாரி வள்ளல் போய் லூஸாக இருப்பார் போல் இருக்குது, எதுக்கு தேரை கொண்டு இங்கே வைக்கணும், தேரை கொண்டு வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அதை வந்து அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு கம்பை வச்சுருந்தா அது இன்னும் இருக்கும்ல, எதுக்கு தேரை வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். இதே இன்சிடெண்ட்டை காஞ்சி முனிவர் என்ன அழகாக சொல்கிறார் தெரியுமா? இது பற்றி தெய்வத்தின் குரல் 3வது பகுதியில் பெரியவா அந்த மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் புத்தி இல்லாத காரியமாக அல்ல இருக்கிறது என்று கேட்கலாம். என்ன கேட்டால், இப்படி புத்திக்கு வேலையே இல்லாமல் முட்டாள்தனம் மாதிரி கூட தோன்றுகிற காரியங்களை செய்வதுதான் நிஜமான அன்பை, நிஜமான தியாகத்தை காட்டுகிறது என்பேன். அன்பு பீறிக்கொண்டு வருங்கும்போது மூளையினால் அதற்கு நியாய அநியாயங்கள் பார்க்க முடியாது. இப்படித்தான் நாயன்மார்களை பார்த்தால், பொண்டாட்டியே ஒருத்தர் தானம் பண்ணினார், இன்னொருத்தர் பிள்ளையே கறி பண்ணி போட்டார் என்கிற போது இதெல்லாம் மூடத்தனம், உணர்ச்சி கட்டுப்பாடு இல்லாத காரியம் என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கு அப்படிப்பட்ட தியாக சிந்தனை இருந்தது என்பதுதான் முக்கியம். மூளையில் சமாதானம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் உருட்டி புரட்டி கொண்டு இந்த தியாகம் தான் நிஜமான தியாகம் என்று சொல்கிறார். இது மாடர்ன் சைக்காலஜியில் இப்போ அதை ஒத்துக்கிறாங்க. இப்போது ஒருத்தரை ரொம்ப அதாவது உங்களுக்கு பிடித்த ஒருத்தரை சந்திக்கும் போது அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா உங்கள் மூளை ஒர்க் பண்ண தான், எது கையில் இருக்கிறதோ எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதான் கொடுக்க வேண்டும், இதுதான் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணமே வராது. அந்த அன்பினுடைய உச்சம் அது, லவ்வோட அஃபெக்ஷனுடைய உச்சத்தில் நம்ம பரிசு கொடுக்கும்போது என்ன கொடுக்க போகிறோம்னு தெரியாமல் கொடுக்கும். அதுதான் வந்து பாரி முல்லைக்கு வந்து தேரை கொடுத்தான், வந்து ஒரு லூஸ் இல்லை. ஆகவே இந்த விஷயத்தில் வந்து இஸ் வெரி கிரேட் நியூரோ சைக்காலஜிஸ்ட் யார், மகாபெரிவா. இந்த இன்சிடென்ட் நமக்கு மிக வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் வந்து ஒரு நாஸ்திகர்.
கடவுள் இல்லை என்று சொல்பவர். இஸ் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் எவர் ப்ரொடியூஸ் இன் 20th century என்று சொல்வார்கள். சமீபத்தில் காலமானார். 2002 அவர் இந்தியாவுக்கு வந்தபோது அவருடைய பேச்சை கேட்டு என்னுடைய பல நண்பர்கள்லாம் நாத்திகளாக மாறி விட்டார்கள். எல்லாம் சயின்டிஸ்ட் தான். அந்தளவு இம்பேக்ட் கொண்டவர். அவருடைய புத்தகங்களில் உலகம் எவ்வாறு தோன்றியது, இந்த கிரேட் டிசைன்னு சொல்லுவார். அந்த கிரேட் டிசைனில் எப்படி உலகம் உருவாச்சு, பிக் பேங் தியரி, இதை பற்றி பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். காஞ்சி மகா சுவாமிகள் சில இடங்களில் உலகம் உருவானது எப்படி, அதனுடைய தன்மை என்ன, அந்த அண்ட கோளங்களுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு அமெரிக்க பேராசிரியர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்க்கு ஒரு சரியான பதில் கொடுக்க முடியாது இருக்கிறது என்று சொன்னார். இதை பற்றி ஃபர்தர் ரிசர்ச் ஒன்றும் பண்ணலை. இந்த பதிவை பார்ப்பவர்கள் நிச்சயமாக அந்த பெரியவாளுடைய அந்த ரிசர்ச்சுக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருந்தது, அவர் சொன்னதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லியிருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இஸ் அ கிரேட் சயின்டிஸ்ட் ஆல்சோ. மற்றொரு முக்கியமான பதிவை இப்போ சொல்ல போகிறோம். இஸ் அ ஹியூமனிஸ்ட் மட்டுமில்லை, த கம்பேஷன் ஆஃப் பெரியவா. இதை உருக்கமாக சொன்னால்தான் இதனுடைய மதிப்பு தெரியும். எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியுமான்னு தெரியல. அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். இதை நீங்கள் மீண்டும் அசை போட்டு உருக்கமாக மாற்றி பாருங்கள், கண்லேயும் தண்ணீர் வரும். பெரியவா ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறார், சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு போன உடனே அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு வாழை மரமெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, வாழை மரம், கொலையோடு இருக்கிற வாழை மரம். அப்போது பெரியவா சொல்கிறா, கொலையோடு இருக்கிற வாழை மரத்தை இன்னும் தனிச்சு கட்டுங்க அப்படிங்கிறார். உடனே தொண்டர்கள் தனிச்சு கட்டுறேன். இல்லை இன்னும் தனிச்சு கட்டுங்க, அதாவது வாழைப்பழம் கைக்கு கிடைக்கும்படியான அளவுக்கு சைஸு கட்டுங்கங்க. மற்றவர்கள் புரியவில்லை ஏன்னு. அப்புறம் ஒருத்தர் கேட்குறார், ஏன் இந்த மாதிரி கட்ட சொன்னார்னு. காஞ்சி பெரியவர் சொல்கிறார், இந்த கிராமத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஆண்கள், வேலைக்கு போகும் ஆண்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். குடிச்சிட்டு தினமும் மனைவிகளை அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, கேட்கும் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இருக்கிற சமயத்தில் அந்த வாழை கொலை கீழே தொங்கும்போது அந்த பக்கம் வர குடிகாரர்கள், யூஸ்வலாக குடிகாரர்களுக்கு பசி அதிகம் இருக்கும். அந்த வாழைப்பழத்தை பிச்சு தின்னினாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க பசி போகும், அந்த இன்டாக்சிகேஷனும் குறையும், அன்றைக்கி மனைவி அடிப்பது கூட குறையும் அப்படின்னு சொன்னாராம். எந்த அளவுக்கு பாருங்கள் அந்த ஹியூமனிட்டி அவருக்கு இருந்திருக்கு, நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவர் கம்பேஷனேட் டுவர்ட்ஸ் த புவர் அண்ட் ட்ரவுண்ட் ராடன் என்பதற்கு இது சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் ஒன்று தான் அவங்க கொடுக்குறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பனானா வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் இன்டாக்சிகேஷனை குறைக்கும், ரத்தத்தில் ஆல்கஹால் போவதை தடுக்கும் என்று இப்போ கண்டுபிடித்துள்ளார். இது ஹியூமனிடேரியன் ஆங்கிளில் பெரியவா சொன்ன ஒரு முக்கியமான அம்சம். இந்த மாதிரி பல பரிமாணங்கள் காஞ்சி பெரியவர் நம்ம சொல்லியிருக்கார். இந்த மாதிரி காஞ்சி பெரியவருடைய பரிமாணங்கள் பல நமக்கு இருக்கின்றன. ஆல் ஹேவ் பீன் ரெக்கார்டட். இந்த பரிமாணங்கள்லாம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, மனித உலகத்துக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது. இதைதான் நம்ம வெளியில் சொல்லணும். இந்த மாதிரி சமயத்தில் அவரை ஒரு சிறு வட்டத்துக்குள் போட்டு மிராக்கிள்ஸ், அவருடைய என்ன சொல்கிறது, அற்புதங்களை மட்டும் சொல்லிட்டு வரும்போது சில பிரச்சனைகள் வரும் என்று நாம் நினைக்கிறோம். ஏன்னா இந்த கல்ட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மகா மனிதருடைய ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரும்போது அது சில பிரச்சனைகளை உண்டாக்கும். இப்போது மிராக்கிள்ஸ் பற்றி பேசுவது தவறில்லை. அவருடைய அற்புதங்களை பற்றி பேசும்பொழுது தான் காஞ்சி முனிவருடைய அவருடைய பெருமை தெரிகிறது. புதுசாக வந்தவர்களுக்கு அவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருக்கு ஏற்படுகிறது. ஆனால் அதை மட்டுமே சொல்லும்பொழுது என்ன ஆகிருதுன்னா, இது ஒரு வேற ஒரு திசைக்கு நம்ம திருப்பிக்கிறது. இது நான் சொல்லவில்லை, இந்தியாவோட கிரேட்டஸ்ட் சோஷியாலஜிஸ்ட் M.N. சீனிவாஸ் சொல்கிறார். இந்த கல்ட் ஃபார்மேஷன், அதாவது ஒருவரை பற்றி ஒரு குறிப்பிட்டதை மட்டும் சொல்லி 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 பிரெயின் வாஷ் பண்ணுறது இருக்கு இல்லையா, இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற பரிமாணங்கள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுகின்றன. சமுதாயத்தில் அதை பற்றி பேசக்கூடிய நிலைமை இல்லாமல் போய்விடுகின்றன. இரண்டாவது, இந்த கல்ட் ஃபார்மேஷன் இது ஒரு வேறு இடத்துக்கு கொண்டு போகின்றன. உதாரணத்துக்கு இது ஒரு கமர்ஷியலைசேஷனாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு கல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேறு ஒன்றுமே நினைக்காது, இவர் மட்டும்தான் நினைக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு கல்ட் ஃபார்மேஷன் சமுதாயத்துக்கு நல்லதில்லை என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். காஞ்சி பெரியவருடைய டைமென்ஷன், அவருடைய பரிமாணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இஸ் சைக்காலஜிஸ்ட், இன்ஃபேக்ட் இஸ் ஈக்காலஜிஸ்ட். உலகத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீலகிரியில் மலையில் இருக்கிற அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை பற்றி பேசியிருக்காரு. இலங்கையில் உள்ள மரங்களை பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு பஞ்சாயத்து ராஜ் எப்படி இருக்க வேண்டும்,
பஞ்சாயத்து போர்டு ஒழுங்காக இருந்ததுன்னா அந்த நாடே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கார். சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டும். வெறும் அவருடைய லீலைகள் அற்புதங்கள் மட்டும் சொல்லிட்டு வரும்போது மற்ற பரிமாணங்கள் நம்மை விட்டு விலகிவிடமோ என்ற அச்சம் இருக்கிறது. அந்த அச்சம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் அந்த பதிவில் செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.